number of working days வந்து budgeted 25, actual 27. Production வந்து 20,000 units, actual 92,000. Fixed storage வந்து 30,000, 31,000. Budget fixed overhead rate வந்து ஒரு ஹவருக்கு ₹1. ஓகேவா? ஜூலை மாசம் வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து 31,500. ஸோ நம்மளோட எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ், வால்யூம் வேரியன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லா சம்லையுமே எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ரொம்ப ஈஸி சிவா. இதான் ஈஸி வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? பட்ஜெட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். அப்பனா 30,000 மைனஸ் 31,000, 1000 அட்வர்ஸ். இது ஈஸியா இருக்கா சிவா? இது முடிஞ்சிருச்சு. ஆமா, தோ இந்த ஃபார்முலா, தோ இந்த ஃபார்முலா. டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கரெக்ட். ஆமா, ஃபிக்ஸட் ஓவருக்கு மட்டும் எல்லாமே படிச்சிருங்க சிவா. இது படிச்சிருங்க, இதுவும் படிச்சிருங்க, ஃபார்மெட்டு படிங்க. நான் எது எது எப்பப்ப எது பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா இது ஃபுல்லத்தையும் நீங்க படிக்கணும், அதுக்கு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி லேபர் வேரியன்ஸ்ல ஐடில் டைம் வேரியன்ஸ் செப்பரேட்டா படிக்கணும் சிவா. எனக்கு தெரியல நீங்க ஸ்டேஜ் 1ல எப்படி படிச்சீங்கன்ட்டு. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஐடில் டைம் வேரியன்ஸ் தனியா படிக்கணும் சிவா. ஓகேவா? இதையும் படிக்கணும், இதுவும் படிக்கணும், இதுவும் படிக்கணும். சிவா எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க சிவா, ஒரே ஒரு நிமிஷம். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் சிவா.
மாதிரி பேசுவேன். ஆ சிவா சாரி சிவா. ஆ இல்ல சிவா எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு அதனால தான். இல்ல இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிவா. நார்மல் ஆயிட்டா. ம். ஆ இப்போ வந்து அந்த ஐடியல் டைம் வேரியன்ஸ் வந்து கரெக்டா. ஐடியல் டைம் வேரியன்ஸும் பார்த்துக்கோங்க சிவா லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்ல. இப்போ இது ஸ்டெப் ஒன் சிவா. ஸ்டெப் டூ வந்து எப்படின்னா இப்போ நான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இந்த ஃபார்மேட் எழுதியிருக்கேன் சிவா. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட், பட்ஜெட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் அண்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட். நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கரெக்டா? அதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டுன்றது ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்களோ அது ஆக்சுவல் ரேட் பர் ஹவர். இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து சிவா எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கேலண்டர் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த ஃபார்மேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு செல் தான் சிவா நீங்க அப்ளிகபிள் எடுத்துக்கணும். மற்ற மூணுமே உங்களுக்கு ஃபார்முலால அலைன் ஆகாது. இந்த நாலும் எதுக்குன்னா கேலண்டர் வேரியன்ஸ் இல்லைன்னா இது நாலு அப்ளிகபிள் ஆகும் சிவா. கேலண்டர் வேரியன்ஸ் ஒருவேளை கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டேஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இந்த இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? அப்போ கேலண்டர் வேரியன்ஸ்ன்றது வில் பி ஆல்வேஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டேஸ். கெப்பாசிட்டி அண்ட் எஃபிஷியன்சி வில் பி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதோட கால்குலேஷன் சொல்றேன் சிவா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃபார்முலா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் அந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஓகேவா? இதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு வந்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நம்பர் ஒன் சிவா. இப்போ பட்ஜெட்டட் அவுட்புட் என்ன, பட்ஜெட்டட் ருபீஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். பட்ஜெட்டட் அவுட்புட் சம்ல பாத்தீங்கன்னா சிவா சம் கீழே வச்சிருக்கீங்களா சிவா? ஒரு நிமிஷம். நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் தெரியாம கொஞ்சம் புளிச்ச முறை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி செய்யுது எனக்கு. மாறி பெரட்டுது. இப்ப பாத்தீங்கன்னா ஆன்கிழமை சிவா அவுட்புட் வந்து 20,000 சிவா. ஓகேவா? பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து 20,000. ஆனா அதுக்கான பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளோ? 30,000. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ₹1.50. ஓகேவா? ஒர்க்கிங் நம்பர் டூ ஒரு ஹவருக்கு ₹1 சிவா. ஒரு ஹவருக்கு ₹1 பட்ஜெட்டட். அப்போ 30,000 ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஹவர்ஸ்? 30,000 ஹவர். ஓகேவா? ஒர்க்கிங் நம்பர் த்ரீ 2000 20,000 அவுட்புட்டுக்கு 30,000 ஹவர் சிவா. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ₹1.50. ஒரு 1 hour 15 minutes. ஸோ 1.5 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன் சிவா. பட்ஜெட்டட் அவுட்புட் 20,000க்கு 30,000 பண்ணா ஒரு யூனிட்டுக்கு ₹1.50. ஒரு ஹவருக்கு ₹1. அப்போ 30,000க்கு 30,000 ஹவர். ஓகேவா? அப்போ 20,000 யூனிட்டுக்கு 30,000 ஹவர்னா
அப்போ ஒரு யூனிட்டுக்கு 1.5 மணி நேரம். கரெக்டா சிவா? இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஒரு ஹவருக்கு வந்து இல்ல இல்ல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 1.5 ஹவர்ஸ்னா நம்மளோட ஆக்சுவல் actual production and 22,000 units. So standard hours for actual production வந்து எவ்வளோ? 33,000 hours. புரியுதா சிவா? திருப்பி சொல்லட்டுமா? இப்போ இந்த இதுல வந்து 33 ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் எவ்வளவு சொல்றோம்? 1 ரூபாய் சொல்றோம். அப்புறம் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 31,500. இப்போ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன? 33,000 இன்டு 1. ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன? 31,500 இன்டு 1. இது 1 minus 2, 2 minus 3. இதோட முடிஞ்சிருது சிவா. 1 minus 2, 33,000 minus 31,000 வந்து 1,500 favorable. ஓகேவா? அப்புறம் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் வந்து 31,500 into 1 minus 32,400 into 1 which is 900 adverse. ஒரு நிமிஷம் சிவா, இது என்ன பேஜ் நம்பர் சிவா நம்மளது? இல்ல இல்ல எடுத்துட்டேன் சாரி எடுத்துட்டேன். ஆ ஐயோ ஆமா சிவா, ஜூஸ் சாப்பிடக்கூடாது. ஏதோ வேஸ்ட் ஆகுறதுன்னு குடிச்சிட்டோம். நான் ஃபுட் வேஸ்ட் ஆகுறதுன்னு குடிச்சிட்டேன் தெரியாம. மாதிரி பரட்டிட்டே இருக்கு. சிவா நான் போகல ஆக்சுவலா. கொஞ்சம் எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டேன் சிவா. என்னன்னு மாறி ஆயிடுச்சு எனக்கு. அந்த அது ஒரு மாதிரி செய்யுது. எப்படி சொல்றதுன்னு சொல்ல சிவா. ஏதாவது ஐயோ நான் ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிட்டேன் சிவா தெரியாம. அது என்ன ஒரு மாதிரி செஞ்சுனே இருக்கு எனக்கு. ஆ. இல்ல 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 சிவா, நம்ம படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுவேன். என்ன அப்பப்ப கொஞ்சம் தும்மல் ஒரு மாதிரி இருக்கும். தண்ணி வச்சிட்டு இருக்கேன், சரியா போயிடுச்சு. ஒரு நிமிஷம் சிவா. சரிதான். ஸோ இங்க வந்து 1,500 ஃபேவரபிள் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்துடும் சிவா. ஓகேவா? கெப்பாசிட்டி வேரியன்ஸ் 900 வரும். இப்போ இந்த கேலண்டர் வேரியன்ஸ் இருக்குல்ல சிவா, இது எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ். கேலண்டர்னாலே நீங்க டேட்ஸ் நம்ம கிழிப்போம் தெரியுமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலண்டர்னாலே இட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ். ஓகேவா?
ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம்னாலே குவாண்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் செப்பரேட் கால்குலேஷன். ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ஆல்ரெடி நீங்க நம்ம போட்டோம் தெரியுமா? பட்ஜெட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் அது ரெண்டும் போட்டாச்சு. ஸோ அப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் செப்பரேட் கால்குலேஷன் கேலண்டர் வேரியன்ஸ். சிவா கேலண்டர் வேரியன்ஸ் கூட ரொம்ப ஈஸி சிவா, நான் சொல்லித்தரேன். கேலண்டர் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் ரேட் பர் டே இன்டூ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மைனஸ் பட்ஜெட் ஒர்க்கிங் டேஸ். ஸோ 25 நாளைக்கு 30,000 சிவா காஸ்ட். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. கரெக்டா? ஓகேவா சிவா? அப்போ ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் ரேட் பர் டே இன்டூ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மைனஸ் பட்ஜெட் ஒர்க்கிங் டேஸ். அப்பனா 1200 இன்டூ 27 மைனஸ் 25 அப்படின்னா என்ன? 1200 இன்டூ 2 which is 2400 ஃபேவரபிள். புரியுதா? ஈஸியா இருக்கா? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா எவ்வளோ என்னோட நாள் கணக்கு சிவா, அது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நானோட எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, ஒரு நாளோட எக்ஸ்பென்ஸ் நான் பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்குமான டேஸ்ல எவ்வளவு தூரம் வித்தியாசப்படுறதுன்னு அர்த்தம். ஓவர் ரேட் பர் டே. ஓகேவா? அது அந்த நான் ஃபிக்ஸ் பண்றத பட்ஜெட்டட் ஒர்க்கிங் டேஸ்க்கும் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்க்கும் எவ்வளவு வித்தியாசப்படுறதுன்னு அர்த்தம். இப்போ சில கம்பெனிஸ்ல பட்ஜெட்டட் ஒர்க்கிங் டேஸும் ஆக்சுவல் ஒர்க்கிங் டேஸும் சேமா இருக்கும் சிவா. அப்போ உங்களுக்கு இந்த கேலண்டர் வேரியன்ஸே வராது சில கம்பெனிஸ்ல. நீங்க நம்மளோட சில சம்ஸ் பாத்தீங்கன்னா கேலண்டர் வேரியன்ஸ் கேட்டிருக்கவே மாட்டோம். பட்ஜெட் டேஸும் எப்போ வந்து பட்ஜெட் டேஸும் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டேஸும் வந்து இந்த ஃபிக்ஸ்ட் ஓவர் கேலண்டர் வேரியன்ஸ் நிறைய வந்து கொரோனா டைம்ல ப்ராப்ளம் ஆச்சு நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல. ரொம்ப அட்வர்ஸ் வேரியன்ஸ் கொடுத்தது. ஏன்னா பட்ஜெட் பண்ணது 30 நாள், ஆனா ஒர்க்கிங் அவங்க பண்ணதே பாதி நாள் தான் பண்ணாங்க கொரோனா டைம்லலாம். ஸோ அப்போ வந்து அட்வர்ஸ் வேரியன்ஸ் பயங்கரமா காமிச்சது. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ்ல இது மேட்ச் ஆகும் சிவா, ரொம்ப வேரியன்ஸ்லாம் வராது. ஓகேவா? ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 4. ஆ ஓகே, நான் சொல்றேன் பாருங்களேன். அட்வர்ஸ் வந்துட்டுன்னா இங்க லிஸ்ட் ஆஃப் கேலண்டர் வேரியன்ஸ்லயா இங்க புக்ல கொடுத்துருப்பாங்களே, ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஞாபகமா இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு கேலண்டர் வேரியன்ஸ் வந்து கொஞ்சம் ரேரா கேட்பாங்க, ஆனா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒரே நிமிஷம். எந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஸ்லோவா இருக்கு சிவா, பிக் கடகடன்னு ஆக மாட்டேங்குது, ஸ்லோவா இருக்கு. அதான் சிவா, எப்பெல்லாம் வந்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். சிவா இது வந்து கேலண்டர் வேரியன்ஸ் வந்து டிசம்பர் மந்த்ல கேலண்டர் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க சிவா. ஏன் தெரியுமா? அதுவும் யூஎஸ் பிளான்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க.
யூஎஸ்ல இந்த டிசம்பர் கடைசி வாரம் லீவ் விட்டுருவாங்க சிவா. யூனிட்ல. ஆனா பட்ஜெட் பண்ணும்போதும் அவங்க லீவ் விடுற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனா அதையும் அதிகமா லீவ் விட்டுருவாங்க. பட்ஜெட் பண்ணதை விட அதிகமா லீவ் விட்டாங்கன்னா, அதாவது அது எப்படி பண்ணிடுவாங்கன்னா, இட் இஸ் மோட்டிவேஷன் பாயிண்ட் ஃபார் த ஒர்க்கர்ஸ் மாதிரி பண்ணிடுவாங்க அந்த பாயிண்ட். அதாவது இந்த மாதிரி டைம்ல லீவ் விட்டாதான் சிவா ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகாது. அட் த சேம் டைம் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து வெக்கேஷன் கிடைக்கும் கரெக்டா. ஏன்னா அந்த டைம்ல யாரும் சேல்ஸ் எடுத்து யாருமே சேல் ஆஃப் கார்லாம் பண்ண மாட்டாங்க. சாரி, அதாவது கார் யாரும் எடுக்க மாட்டாங்க கிறிஸ்மஸ் டைம்ல. யூஎஸ் யூகேலாம் கிறிஸ்மஸ் டைம்ல யார் கார் வாங்குறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. தே வில் பி இன் செலிப்ரேஷன் மூடு. அதனால கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த டைம்ல ஒர்க்கர்ஸ் லீவ் விட்டா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனும் பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா between the actual time consumed is different from the expected time. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிவா. ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்குமே லீவ் சிவா. யூஎஸ்ல சிவா எல்லாருக்குமே லீவ். நாங்க எங்களுக்குமே லீவ் விட்டுருவாங்க சிவா. இப்ப நாங்க ஏதாவது யூஎஸ் கிளைண்டோட ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்குமே லீவ் விட்டுருவாங்க. ஆனா இது பார்ட் ஆஃப் வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஒரே நிமிஷம். Number of days more or less, Shiva, it's a difference in the number of budgeted working days and actual working days in a budget period. Shiva, வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். மெயின் ரீசனா சொல்லுவாங்க. ஆமா, இதெல்லாம் லைவா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சிவா. சோ ஏன்னா அப்படியே லைவா பட்ஜெட் பண்ணும்போதே தனியா போட்டுருவோம் நாங்க. இதுல வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேலண்டர் வேரியன்ஸ் அப்படின்னு போட்டுருவோம் கீழே நோட்ல. வேரியன்ஸ் யாராவே நாங்க போட்டுருவோம். அதான் சிவா கொரோனா டைம்ல நிறைய கம்பெனிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே, ஹியூஜ் வேரியன்ஸ் இன் கேலண்டர். ஏன்னா அவங்க 30 நாள் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அப்புறம் தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்தது. அது வரைக்கும் லீவ் தானே சிவா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இல்ல. 20 அதான் எல்லாமே கேலண்டர் வேரியன்ஸ் தான் ஃபுல்லாவே. கேலண்டர் வேரியன்ஸ்க்கு மட்டும் ரொம்ப ரேர் இருக்கும் சிவா. ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம் நம்ம. ஆனா கூகுள் ஒரு வரப்பிரசாதம் சிவா. கூகுள்லாம் இல்லைன்னா நான் ஃபைனல்லாம் நானே படிச்சுலாம் எழுத முடியுது. ஆமாமா, ஏ சூப்பர் சூப்பர் சிவா. இப்ப நானும் சாட் ஜிபிடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வாட்டி. கரெக்ட், சூப்பரா பண்றாங்க. இது மட்டும் தான் இருக்கு சிவா. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மோர் ஆர் லெஸ். சாரி சிவா, எனக்கு எதுவும் கிடைக்கல. பட் இதுதான் சிவா. ஆனா நீங்க லைவா போகும்போது ஆஹ், ஆனா நீங்க அந்த பட்ஜெட் டேஸ் கிறிஸ்மஸ் முதல்ல பண்ணிடுவீங்க. ஆனா சம்டைம்ஸ் இந்த ஒரு வாரம்ன்றது அவங்க 2 வாரம் கூட பண்ணிப்பாங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸா. டிசம்பர் டைம்ல மெயின்லி யூஎஸ் யூகே கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம்
அதே மாதிரி இப்போ வந்து செப்டம்பர் 14th வந்து இப்போ மெக்சிகோட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க சிவா. அவங்களது வந்து செப்டம்பர் 15th வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. பாருங்க மெக்சிகோக்கு. அது மெக்சிகன் கிளைண்ட். அவங்க அந்த வாரம் ஃபுல்லா நாங்க அவங்களுக்கு பட்ஜெட்டிங் பண்ணும்போது ஃபுல்லா வந்து லீவ் போட்டுருவோம். அதை கால்குலேஷன்ல எடுத்துக்கவே மாட்டோம். பாருங்களா, ஃபெஸ்டிவிட்டிஸ் பிகின் in the evening of செப்டம்பர் 15th. செப்டம்பர் 15th இருந்து 16th 17th 18th 19th 4 நாள் எங்களோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மெக்சிகன் பட்ஜெட்ல அந்த செப்டம்பர் மாசம் அந்த 15 16 17 18 19 ஃபுல்லா லீவ் ஆயிடும். ஆனா நீங்க ஆக்சுவல் ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7 நாள் எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த 2 நாள் வேரியன்ஸ் தான் வரும் மேனுஃபேக்சரிங் சைட்ல. இந்த மாதிரி வரும் சிவா. மெக்சிகோக்கு இந்த மாதிரி செப்டம்பர் 15th. இன்னொரு ஒரு கிளைண்ட் கூட எடுத்தேன் சிவா. லாட்டமோட கிளைண்ட் தான் எடுத்தேன். பெருவான் ஞாபகம் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்களா. மெக்சிகோ தான் சிவா. மெக்சிகோக்கு போனேன். அது வந்து அவுட் சைடு இந்தியா. இன்டர்ன்ஷிப் இல்ல சிவா. இது வந்து லைவா ஒர்க்குக்காகவே போனேன் நான் மெக்சிகோக்கு. ஒர்க்குக்காகவே. அது ஃபோர்காஸ்டிங் பட்ஜெட்டிங் ஆஃப் மெக்சிகன் யூனிட் ஃபார் ஹெச்எஸ்பிசி பேங்க். ஹெச்எஸ்பிசி பேங்கோட ஒரு பார்ட் ஆஃப் யூனிட் ரீட்டைல் வெல்த் அசெட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் சிவா. ரீட்டைல் ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இங்க தான். இது இவங்களோட ஃபுல் மெக்சிகன் சைட் ஃபுல்லா பார்த்தேன். ஃபுல்லா மெயின் இதுவே இவங்களுக்கு ஹெச்எஸ்பிசி மெக்சிகோவே வந்து அந்த லாட்டினோட எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸும் இங்க இருக்கும் சிவா. இவங்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட கம்ப்ளீட் பட்ஜெட்டிங் வந்து நாங்க டீம் ஆஃப் 4 people. அதுல வந்து பேஸ் ஒர்க்கு அதெல்லாம் ஒருத்தர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வேரியன்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணணும்ன்றத நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஆஃப் அ ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தது அவங்களது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சிவா. நான் மட்டும் என்ன சொல்றது, எனக்கு என்னோட டாட்டர் அப்ப 2 வயசு 2.25 வயசு. இல்லைன்னா இன்னொரு 6 மாசம் அங்க இருந்துட்டு வந்திருப்பேன். இதுல வந்து என்ன தெரியுமா சிவா அட்வான்டேஜ், இதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் சிவா. இப்ப ஹெச்எஸ்பிசி ரீட்டைல் பேங்கிங் இருக்குல்ல, அதுலயே ஃபினான்ஸ் டிவிஷன்ஸ் வந்து 4 டிவிஷன்ஸ் இருக்கு. குளோபல் ஃபங்க்ஷன்ஸ், கமர்ஷியல் பேங்கிங், அந்த மாதிரி நிறைய. நான் போனது வந்து வெல்த் அண்ட் பர்சனல் பேங்கிங் இந்த இது சிவா. கமர்ஷியல் பேங்கிங் குளோபல் பேங்கிங்கோட மார்க்கெட்ஸோட பேஸ் ரிப்போர்ட்டிங் ஃபைல் இருக்குல்ல, அதை நாங்க டெவலப் பண்றதுக்கு தான் நான் டெல்லிக்கு போனேன். அங்க ஒரு 6 மாசம் ஸ்கிராச்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். ஸ்கிராச்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதுல வந்து ஒரு ஐடி எக்ஸ்பர்ட் வச்சு மேக்ரோ போட்டு அப்படி டிசைன் பண்ணோம். அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது தான் எனக்கு இந்த என்ன சொல்றது, இந்த டிசிஷன் மேக்கிங் மார்ஜினல் காஸ்டிங் இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சது. எப்படி வந்து நம்ம இந்த குளோபல் பேங்கிங்கோட ஒரு டிவிஷன் வச்சுக்கணுமா வேண்டாமா. இப்ப நிறைய ஹெச்எஸ்பிசி பாத்தீங்கன்னா த்ரூ ஆன் த குளோப் நிறைய இருக்கும் சிவா. ஜஸ்ட் ஒரு 1 minute சொல்றேன் பாருங்களேன், ஒரு ப்ராக்டிக்கலா சொல்றேன். த்ரூ த வேர்ல்ட் பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசியோட இது வந்து 62 கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஆப்பிரிக்கா, ஏசியா நிறைய இருக்கு. அதுல எங்களுக்கு அக்ராஸ் எல்லா ரீஜனோட ஒரு பார்ட் ஆஃப் இட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. குளோபல் பேங்கிங்கா ஞாபகம் இல்ல, குளோபல் பேங்கிங் தான் நினைக்கிறேன். அதோட பார்ட்டை மட்டும் கொடுத்தாங்க சிவா. அந்த பார்ட்டோட ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சரை நாங்க வந்து டெவலப் பண்ணோம். அதான் எங்களோட ஒர்க். நாங்க டீம் ஆஃப் 11 people. ஓகேவா. அந்த 11 people, அந்த 11 people வந்து 11 peopleக்கு எப்படின்னா ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நாங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப் பண்றதுக்கு வந்து ஐடி கையும் வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஐடி அவ்வளவு இது தெரியாது இல்லையா. பட் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் மட்டும் சொல்லுவோம். எப்படின்னா இப்போ வந்து ரெவென்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ வில் கிவ் யூ கிராஸ் ப்ராஃபிட். அதுலேருந்து எனக்கு ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் பண்ணேனாக்கா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுலேருந்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை வந்து இது பண்ணேனாக்கா
எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் டாக்ஸ் லெஸ் பண்ணேனாக்கா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நான் கால்குலேட் பண்ணேனாக்கா அப்புறம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்புறம் அதுலயே வந்து டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்புறம் கீழே எல்லாமே கரண்ட் ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோ டெட் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் இருக்கும் சிவா டெவலப் பண்றதுக்கு. அந்த பேஸ் ரிப்போர்ட் டெவலப் பண்றதுக்கு இவங்க வந்து எனக்கு இந்த இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது நான் டெல்லி போகும்போது. அந்த ஒரு 4 மந்த்ஸ்ல எல்லாமே அந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா நீங்க படிப்பீங்க சிவா எஃப்எம்ல ஒரு கம்ப்ளீட். இப்போ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன், அமேசான் எடுத்துக்கோங்க சிவா. ஹெச்எஸ்பிசி எடுத்துக்கோங்களேன். ஹெச்எஸ்பிசியோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு போடுங்களேன். இருக்கு இருக்கு. இருக்கு. இந்தியால ஒர்க் பண்ணு. இந்தியால இருக்கு சிவா. இந்தியால வந்து நிறைய இல்ல பட் பிரைவேட் செக்டர். இப்போ இது இருக்கு. இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சிவா. ஆ இதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன இபிஎஸ் கால்குலேட் பண்ற இன்கம் ரெவென்யூல இருந்து ஆரம்பிச்சு ஒரே நிமிஷம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் நார்மலா ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம். என்ன சொல்ல வர இப்படி இப்படி டிராஃப்ட் பண்ணுவோம். ஆர்பி இவங்க ஹெச்எஸ்பிசி வந்து த்ரூ த குளோப் சிவா. ஆர்பிஐயோட பார்ட் கண்ட்ரோல் தான் இவங்க. இவங்க த்ரூ த குளோப் வந்து வேர்ல்ட் பேங்க்கும் சேர்ந்து வேற ஏதோ பேங்க் கண்ட்ரோல் பண்ண. இப்ப அமிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கம் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சிவா, ரெவென்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ காஸ்ட் ப்ராஃபிட். நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார்மேட் இப்படி பாக்குறோம்ல சிவா, இந்த நாங்க எடுக்கணும். அதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் அதுதான் எங்களோட ஒர்க் ஹெச்எஸ்பிசிக்கு. அது ஆப்பரேட்டிங் எல்லாம் இந்த மாடியூல்ல எடுத்துக்கணும் சிவா ரிப்போர்ட். இன்கம் அப்புறம் அங்கேருந்து கெயின் ஆர் சேல் ஆஃப் அசெட்ஸ் அப்புறம் நெட் இன்கம் பிஃபோர் டாக்ஸஸ் அப்புறம் ப்ரொவிஷன் அப்புறம் நெட் அதுக்கப்புறம் நெட் இன்கம் பிஃபோர் இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் சிவா. எங்களோட ஒர்க் அக்ராஸ் ஃபார் ஆல் த டிவிஷன்ஸ் ஃபார். இப்போ எனக்கு குளோபல் ரீட்டைல் வெல்த் மேனேஜ்மெண்ட்ன்றது மெக்சிகோல கொடுத்தாங்க. கேக்குதா சிவா? சிவா சிவா இப்போ ஒரு செக்டார் இருக்குல்ல அந்த மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது டெலாய்ட் போறீங்கன்னா அதோட ஒரு பர்டிகுலர் விங்கோட ஃபினான்ஷியல்ஸ் உங்க கையில கொடுப்பாங்க. அதோட பட்ஜெட்டிங்ல இருந்து ஆக்சுவல்ஸ் வெர்சஸ் பட்ஜெட் வேரியன்ஸ்ல இருந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ்ல இருந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அனாலிசிஸ்ல இருந்து கமெண்ட்ஸ் ரைட் பண்றதுல இருந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல இருந்து நீங்க தான் கொடுக்கணும். அதுதான் நம்மளோட ஜாப். அது வந்து டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம்ல, அது கம்ப்ளீட்லி வேற டிவிஷன். அதுக்கும் இப்ப பயங்கர ஸ்கோப் சிவா. இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ சிஎம்ஏஸ் வந்து அங்க கூட எம்ப்ளாய் ஆயிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து கான்செப்டை நல்லா இப்போ தியரியா படிக்கிறத நீங்க ஆக்சுவலா அதை லைவா படிப்பீங்க சிவா. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் லைவா ஒரு டிவிஷனோட செல்லிங் பிரைஸ் எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அனாலிசிஸ் தனியா சூப்பரா இருக்கும் சிவா. அந்த ப்ரொஃபைல் சூப்பரா இருக்கும். ஐ தரவுலி என்ஜாய். இப்ப மட்டும் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அப்படியே நீங்க கேட்க கேட்க எனக்கு அப்படி எல்லாம் ஞாபகம் வருது. ஆனா நான் வந்து இது ரொம்ப பேஷனேட்டா பண்றேன் சிவா. இந்த டீச்சிங் இருக்குல்ல, நான் ரொம்ப பேஷனேட்டா பண்றேன். அதுல எல்லாம் நோ டவுட். பட் தென் எனக்கு வந்து இப்போ வந்து என்னோட குழந்தை என்னோட பேஷன் அப்படின்லாம் பார்த்தோன்னா என் குழந்தைக்கும் நல்லா சொல்லி தந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா சொல்லி தரேன்ற ஒரு ஹை லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கண்டிப்பா இருக்கு.
அதுலலாம் நோ டவுட். ஆனா நான் வந்து இப்போ எவ்வளவு தூரம் நான் அதை ப்ராக்டிக்கலா இப்ப தியரிக்கு கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்றது மேட்டர்ஸ்ல. அதெல்லாம் அதை நான் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட். எவ்வளவு தூரம் நான் இன்டர்ல வந்து நான் அதை பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். இதான் சிவா, இப்படிதான் வரும் உங்களுக்கு கேலண்டர் வேரியன்ஸ்னா. இப்படி நீங்க கமெண்ட் கொடுத்துருவீங்க. டிசம்பர் மாசம் வரும்போதே யூஎஸ் கிளைண்ட் ஆனா ஃபர்ஸ்ட் உங்களோட கமெண்ட்ரியில அது இருக்கும். ஃபிக்ஸ்ட் ஓரட் அனாலிசிஸ்னு ஒரு பகுதியா எடுத்து கையில கொடுத்துருவாங்க சிவா, ஒரு சம்மரியா. நீங்க எல்லாத்தையும் எழுதி கடைசியா ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் போது தான் மண்டை உடஞ்சிரும். ஏன்னா நீங்க தானே காஸ்ட் அக்கௌண்டன்ட். ரெக்கமெண்டேஷன் மட்டும் சரியா கொடுக்கலன்னா வச்சு செய்வாங்க. அதெல்லாம் வந்துடும். இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்துரும் சிவா. என்ன ஒரு 2 மாசம் கஷ்டமா இருக்குமா, 3 மாசம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் நம்மளும் என்ன பண்ணுவோம், மாசம் மாசம் போடுற கமெண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டு ரெக்கமெண்டேஷன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர் நம்ம கிட்ட இருந்து ரெக்கமெண்ட் பண்றோம்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு கஷ்டமா இருந்தது, 3 4 மாசம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் கமெண்ட்ரிஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருது எப்படி கொடுக்கணும்லாம். அப்புறம் காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ன்றது நம்மளோட ஓன் அப்ரோச் தான் சிவா. நம்மளோட ஓன் இனிஷியேட்டிவ்ஸ், நம்ம அப்ரோச் பண்ற விதம் அதுதான். ஓகேவா? இப்போ என்ன முடிச்சிட்டோம் சிவா? கேலண்டர் வேரியன்ஸ் முடிச்சிட்டோமா? இப்போ பாருங்க சிவா, கேலண்டர் வேரியன்ஸ் வந்து 2400. சிவா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்றேன். எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ் மூணுத்தையும் சேர்த்தா வால்யூம் வேரியன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? வால்யூம் வேரியன்ஸ்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் மைனஸ் பண்ணா காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிரும். இல்ல 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 நான் வந்து வால்யூம் வேரியன்ஸ் தான் போடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. வேரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவா. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஸ்டாண்டர்ட் அனாலிசிஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஆனா சேல்ஸ் டூலையும் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா நிறைய லேபரும் மெட்டீரியல் தான் கேக்குறாங்க, சேல்ஸ் கேக்குறாங்க. அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன். இல்ல, ஆமா எனக்குமே அப்படிதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் எனக்கு என்னமோ ரொம்ப டிஃபிகல்ட் மாதிரி தோணல சிவா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். லிட்டில் பிட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் விஷயம். டஃபா இல்ல. கரெக்ட். வால்யூம் வேரியன்ஸ் வந்து சொல்லுங்க சிவா. ம், ம். இப்போ வந்து வால்யூம் வேரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா வால்யூம்னாலே அவுட்புட் தானே சிவா. அப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் ஸ்டெப் நம்பர் 5, ஸ்டாண்டர்ட் வால்யூம் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் இன்டு ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் பட்ஜெட்டட் அவுட்புட். இதெல்லாம் சம்ல கொடுத்துருக்காங்க சிவா. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் ஆல்ரெடி நம்ம வந்து 1 ரூபாய் 50 பைசா நீங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது தட் இன்டு ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3000 ஃபேவரபிள். இது ஒரு செக் பாயிண்டா பாத்துக்கலாம் சிவா. வால்யூம் வேரியன்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மூணுத்தோட அடிஷன் தான் வால்யூம் வேரியன்ஸ். அவ்வளவுதான் சிவா. 44 புரிஞ்சதா சிவா? சூப்பர். 46 வந்து ஒரு நல்ல பெரிய சம்ம. நான் இந்த சம் அனுப்புறேன், ஆனா டஃப்பான சம் இல்ல சிவா. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸை விட இது ரொம்ப ஈஸி. அதுல என்ன 2 டிவிஷனா கேக்குறாங்க சிவா. சேல்ஸ் தனியா கண்டுபிடிங்க, சேல்ஸ் மார்ஜினோட இது தனியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கீழே போட்டிருக்கேன் ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களுக்கு. சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸோட பேசிக் கான்செப்ட்னா என்ன தெரியுமா சிவா? சிவா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு என்னது? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஓகே. இல்ல இல்ல சிவா, நான் இப்படிதான் சிவசங்கரி கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் இன்னைக்கு. சிவசங்கரி ஒரு நிமிஷம் மேம், நான் வந்து கரெக்டா தான்
கரெக்டா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சிவா இது ட்ரை பண்ணி பாருங்க சிவா. இப்போ மார்ஜின் நாலேஜ் அதுதான் சிவா. ப்ராஃபிட்டை உள்ள எடுத்துட்டு வந்து அந்த ப்ராஃபிட்ல ஓடக்கு நம்மளுக்கு எவ்வளவு வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறது தான் வந்து இந்த சேல்ஸ் மார்ஜின் வேரியன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க வந்து நான் 46 வந்து சொல்லித்தரேன், சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க நாளைக்கு. அப்படி நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன். ஆனா நான் கண்டிப்பா ஒன்னு என்ஷூர் பண்றேன் சிவா, எல்லா சம்ஸையும் நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது சம் புரியலன்னா உங்களுக்கு அந்த எல்லா சம்மே புரியலனாலும் சொல்லுங்க, சொல்லித்தரேன் திருப்பி. ஓகேவா? இதெல்லாம் இந்த சம்ஸ்லாம் தான் சிவா நீங்க போடணும். 37 to 40. ஓகேவா? நிதானமா போடுங்க, நிதானமா போடுங்க. ஆனா போட்டுருங்க. இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேனா? இல்ல சிவா, அது ஆக்சுவலா என்ன எடுத்து தெரியுமா, நான் ஏதோ ரீப்ளேஸ் தப்பா பண்ணிருக்கேன் சிவா, அதனால ஃபைல் அனுப்ப முடியாம போயிடுது. சிவா, நான் அந்த பட்ஜெட்டிங் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கட்டுமா உங்களுக்கு? ஒரு 10 minutes ஓகேவா? ஒரு 10 minutes மட்டும் பட்ஜெட்டிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். நாங்க படிக்கும் போது சிவா, நாங்க படிக்கும் போதெல்லாம் மொத்தமா படிச்சோம். நாங்க சேல்ஸ் மார்ஜின் வரைக்கும் ஃபுல்லா படிச்சோம். இன்டர்பிரிட்டேஷனும் நாங்க அங்க அதுலயே படிச்சிட்டோம், குரூப் 1லயே. உங்களுக்கு பிரிச்சாங்க சிவா, நல்ல விஷயம் தான் சிவா. சிலது பிரிச்சிருக்காங்க, சிலது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு சிவா. உங்களுக்கு வந்து பட்ஜெட்ரி ஸ்டேஜ் 1லயே உங்களுக்கு எடுத்ததுனால அதோடது என்னெல்லாம் அப்படியே ரெப்ளிகாவா இருக்குன்னு சொல்றேன். பட்ஜெட்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படியே ஸ்டேஜ் 1 சிவா. யூசஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படியே ஸ்டேஜ் 1 எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல இப்ப நம்ம வந்து questions raised when the product is being manufactured. Materials, labor. ஓகேவா? மெட்டீரியல்ஸ், லேபர், எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும் நம்ம வீட்டுல சொல்ல மாட்டோம். இப்ப அம்மா கேசரி உங்களுக்கு என்ன சிவா ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்? சிவா ஸ்வீட்டே பிடிக்கும். ஓ, சூப்பர் சூப்பர். அப்படியா? சூப்பர். ஓ, நீங்களே ஸ்வீட்டா போ. ஓகே. சோ லெட்ஸ் சே சிவா, காஜு கட்லி வச்சுக்கோங்களேன், முந்திரி பருப்பு தானே ரா மெட்டீரியல். இப்ப அம்மா வீட்ல பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அம்மா என்ன நினைப்பாங்க, எவ்வளவு காஜு கட்லி வேணும், எங்க அதை வாங்கணும், எவ்வளவு பே பண்ணணும், எவ்வளவு அளவுக்கு வாங்கணும், எவ்வளவு தூரம் நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் பதமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொத்தமா பண்ண மாட்டாங்களா, கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் டைம்ல நிறைய பண்ணிப்பாங்க. அது மாதிரி இவ்வளோ நிறைய பண்றோம்னா அம்மா மட்டும் போதுமா, இல்ல ஹெல்ப்புக்கு யாராவது வேணுமா, எவ்வளவு பேர் ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறது, அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், சின்ன ஒரு காஜு கட்லியே நீங்க ஒரு பினிஷ் ப்ராடக்டா யோசிச்சு அதுக்கான அனாலிசிஸ் பண்ணி பாருங்களேன், நம்ம எவ்வளவு பட்ஜெட் பண்றோம் இல்ல. அப்புறம் இப்ப அதையே காஜு கட்லி ஃபேக்டரியாவே அம்மா ரன் பண்றாங்கன்னா அம்மாக்கு எவ்வளவு வந்து ரெண்ட், எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அம்மாக்கு, கரெக்டா? அவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு அம்மா எப்படி salary கொடுக்கறது, எப்படி அம்மா அட்மின் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு பட்ஜெட் பண்ணோம், ஸ்டேஷனரி, ஃபோன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளவு பிளான் பண்றோம். இதுதான் சிவா பட்ஜெட்டிங்ன்றதுன்றதா சொல்றாங்க. புரியுதா? சோ ஒரு லேமேனா நம்ம யோசி பட்ஜெட்டிங் ஈஸியா பண்ணலாம். அதாவது இது நடந்துருமோ, இது நடந்துரும் அப்படின்ற நம்ம நினைக்கிறது ஃபோர்காஸ்ட். பட்ஜெட்ன்றது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்த நம்மளுக்கு நம்ம முன்னாடியே இப்படிதான் ஆகுன்ற மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணி டிராஃப்ட் பண்றது பட்ஜெட். ஓகேவா? அப்புறம் பட்ஜெட் அண்ட் ஃபோர்காஸ்டும் அதுல இருக்கு சிவா, ஸ்டேஜ் 1ல இருக்கிறது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பட்ஜெட் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு.
rational of budgetsல வந்து கோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன எப்படி பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பண்றாங்க ரிசோர்சஸ் எப்படி ஆப்டிமம் யூசேஜ் ஆகுது கோஆர்டினேஷன் பிளான்ட் ஆக்ஷன் பேசிஸ் ஃபார் பாலிசி ஸோ இது சிவா இதுல ஏதாவது 5 பாயிண்ட் நல்லா படிச்சுக்கோங்க சிவா தியரியில கேட்பாங்க எல்லாமே சுத்தி சுத்தி ரேஷனல்லாம் என்ன அர்த்தம்னா எதுக்காக நம்ம இது செய்யணும் வாட் இஸ் அப்ஜெக்டிவ் நீங்க எதுக்காக சிஎம்ஏ படிக்கிறீங்க வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் சிஎம்ஏ அது ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குல்ல அதுதான் இப்படி கேட்பாங்க வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் திஸ் மூவ் அப்படின்னு கேட்பாங்க செஸ் மூவ் பண்றாங்கல்ல செஸ் கேம் பண்ணும்போது கேட்பாங்க வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் திஸ் மூவ்னு கேட்பாங்க அந்த யாரு அவர் பேர் என்ன ஒரு சூப்பரா பையன் ஒரு பிரக்ஞானந்தா நீங்களா பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் திஸ் மூவ்னா அவர் சொல்வாரு இல்ல நான் இது இந்த மாதிரி யோசிச்சேன் பான் வந்து இங்க வந்திருக்கு அந்த மாதிரி சொல்வார்ல அதுதான் என்ன உங்களோட என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை இதுல இருந்து என்ன பண்றீங்க அதான் ரேஷனல் ஓகேவா சோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்க பட்ஜெட்ரி ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் சிவா அதாவது பட்ஜெட்ரி ப்ராசஸ் ஏன் பண்றோம்னா தட்டுப்பாடு இல்லாம ஆயிடக்கூடாது ஆக்சுவல்ல என்கிட்ட ரா மெட்டீரியல் கம்மியா இருக்கு என்கிட்ட ஸ்கில்டு லேபர் இல்ல ஓகேவா பவர் கம்மியா இருக்கு பிளான்ட் கம்மியா இருக்கு மிஷினரி கம்மியா இருக்கு ஸ்பேஸே இல்லைன்னு சொல்லாம இருக்கணும்னா அதுக்கு நான் கரெக்டா பட்ஜெட் பண்ணிருக்கணும் பட்ஜெட் கரெக்டா பண்ணும்போது என்ன எடுத்துக்கணும் அடுத்த வருஷம் நான் என்னதான் எக்ஸாக்டா பண்ண போறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க சிவா நான் சும்மா பட்ஜெட் 2 வருஷம் முன்னாடி இருக்கிறத வச்சு பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் வருது நான் பட்ஜெட்டே பண்ணலைன்னா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன் எனக்கு அதுக்கான லேபரஸ் இல்ல அதுக்கான ஸ்பேஸ் இல்ல அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இல்ல அதுக்கான ஃபண்ட்ஸ் இல்ல பவர் இல்ல கோல் இல்ல வாட்டர் கேன் இல்ல எல்லாம் சொல்லுவேன் கரெக்டா ஆனா அதையே நான் ப்ரையாரா அடுத்த வருஷம் இது நடக்க போகுது எனக்கு இதெல்லாம் தான் வேணும் சிவா அடுத்த வருஷம் இதுக்குள்ள நீங்க இன்டர் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க இல்ல இன்டர்ன்ஷிப் போயிடுவீங்க வெரி குட் ஏய் ஓடுறது சிவா கட கட இப்பதான் நீங்க உங்ககிட்ட பேசி நீங்க காலேஜ் சேர்ந்த மாதிரி இருந்தது கட கட கடன்னு ஓடுது ஸோ இப்போ அதுதான் சிவா அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே வந்து இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம்ல சிவா மார்ஜினல் காஸ்டிங்ல இது கம்மி அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா பட்ஜெட்டிங் கரெக்டா பண்ணணும் அதான் சிவா அதோட கிரக்ஸ் பட்ஜெட் சென்டர்ன்றது வந்து the department which takes care of the budgeting ஓகேவா பட்ஜெட் கமிட்டின்றது யார் அதை டேக் ஓவர் பண்ணி மேனேஜிங் டைரக்டர் அந்த ஹெட்ஸ்லாம் தான் பட்ஜெட் கமிட்டி பட்ஜெட் ஆஃபீஸர்ன்றது வந்து சீனியர் மெம்பர் ஆஃப் த அக்கவுண்டிங் ஸ்டாஃப் அதான் பட்ஜெட் மேனுவல்ன்றது ஷெட்யூல் டாக்குமெண்ட் ஆர் புக்லெட் விச் ஷோஸ் இன் ரிட்டன் ஃபார்ம் பட்ஜெட் பீரியட்ன்றது பீரியட் கவர்ட் பை அ பட்ஜெட் இஸ் கால்ட் அஸ் பட்ஜெட் பீரியட் சிவா அது வந்து நிறைய கம்பெனிஸ்ல ஒரு வருஷம் தான் சிவா இருக்கும் 95% ஃபினான்ஷியல் இயர் ஒரு வருஷம் தான் இருக்கும் ஓகேவா சிவா நான் இதோட முடிக்கிறேன் ஆக்சுவலா பட்ஜெட்ரி கண்ட்ரோல் குட் பட்ஜெட்டிங் சிஸ்டம் சிவா இது ஞாபகம் இருக்கா போன வருஷம் நம்ம படிச்சோம் ஃபுல் பிக்சர் அப்படியே அதுல இருந்து எடுத்திருக்காங்க ஃபிக்ஸ்ட் ஸ்டாட்டிக் பட்ஜெட் நீங்க ஒன்னு பண்ணுங்க சிவா 7th 3 வரைக்கும் சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க 7.4ல இருந்து நான் எடுக்கிறேன் ஆனா போன வாட்டி ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன சிவா சாரி அப்படியா ஆனா ஸ்டேஜ் அப்படிதான் இருந்தது சிவா சிவா இது ஸ்டேஜ் 1 சம்மா சிவா இதெல்லாம் நம்ம ஸ்டேஜ் 1ல பார்த்த மாதிரியே இருக்கே சிவா
சிவா கோ த்ரூ பண்ணி பாக்குறீங்களா? ஸ்டேஜ் 1 சம்ஸ்லாம் உங்களால ஏய் சிவா இதுவும் ஸ்டேஜ் 1 சிவா. ஏய் இத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. சாமன் ஒன்னு பண்றா அந்த ஸ்டேஜ் 1 ஓட பட்ஜெட்டிங் ஓபன் பண்ணி. இது சிவா இல்லையா? சிவா ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் ஸ்டேஜ் 1ல இருந்தது. பெரிய சம். ஆக்சுவலா நம்மளோட சிலபஸ்லயே இதான் சிவா. linkage of budget control with standard costing இருக்குல்ல and profit reconciliation இதுதான். இதுல தான் நம்மளோட ஆக்சுவலா ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஆமா தியரி தான் நிறைய இருக்கு சிவா. என்ன சிவா புரியல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கா? அதாவது இது எப்படின்னா உள்ள உள்ள கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க சிவா. சரி ஓகே பார்க்கலாம் நம்ம. சிவா நான் 7 இப்ப பாக்குற மாடல்ல 7.5 வரைக்கும் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. நான் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாரி ஆமா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ரிமைனிங் சம்ஸ்லாம் முடிச்சிடுறேன் சிவா. உங்களுக்கு உட்காந்துண்டு பேக்ல இருக்கிற சம்ஸ் இந்த ரெக்கன்சிலேஷன் அதெல்லாம் சரியா? சரி சிவா நாளைக்கு பார்க்கலாம். இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேங்கண்ணா. நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எவ்வளவு சம்ஸ் போட முடியுமா பாருங்க. தேங்க்யூ சிவா. பை பை.